வணக்கம், நான் உங்கள் விக்னேஷ். நம்ம இப்போ என்ன சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண போகிறோம்னா லீகல் கேர் சர்டிஃபிகேட், வாரிசு சான்றிதழ். இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னா, டெத் பர்சனோட ஆதார் கார்டு 200 KB பிடிஎஃப்ல ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அவங்க ஆதார் இல்லாதப்போ இறந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ். ஆதார் எடுக்காமல் இருந்தாலும் இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். 200 KB பிடிஎஃப் ஃபார்மெட்டில் அட்டாச் பண்ணணும். அப்புறம் இறந்தவங்களோட டெத் சர்டிஃபிகேட், அதையும் 200 KB பிடிஎஃப் ஃபார்மெட்டில் ஸ்கேன் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஆதார் கார்டு, அவங்களோட சன், டாட்டர், ஒய்ஃப் ஆர் ஹஸ்பண்ட், பேரண்ட்ஸ் இவங்களோட டாக்குமெண்ட்ஸ், இவங்களோட ஆதார் கார்டை 200 KB பிடிஎஃப்ல ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் சில கேசஸ் இருக்குது. அந்த கேசஸ்ஸு நான் ஒரு 3 கேசஸ் எடுத்து இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்னங்கிறத இதில் நான் சொல்லியிருக்கேன். இப்போ பேரண்ட்ஸ் இறந்துருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு டெத் சர்டிஃபிகேட் வைக்கணும் 200 KBயில் பிடிஎஃப் ஃபார்மெட்டில். இப்போ டெத் பர்சன் ரீமேரிட் ஆகிருக்காரு அப்படின்னா அவர் 2 கேஸில் ரீமேரிட் பண்ணியிருக்கலாம். ஒன்று ஸ்பௌஸு டெத்தாக இருந்தாலோ இல்லை ஸ்பௌஸு டிவோர்ஸ் பண்ணியிருந்தாலோ. ஸ்பௌஸு டெத்தாக இருந்துச்சுன்னா இந்த கேஸில் அவருக்கு ஃபஸ்ட்டு ஒய்ஃப் ஆர் ஹஸ்பண்டோட டெத் சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணணும். அப்புறம் குழந்தைங்களோட ஆதார் கார்டு, அது 200 KBயில் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் ஸ்கேன் பண்ணி அட்டாச் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஸ்பௌஸ் டிவோர்ஸ் ஆகிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு மேரேஜோட டிவோர்ஸ் சர்டிஃபிகேட் 200 KB பிடிஎஃப் ஃபார்மெட்டில் ஸ்கேன் பண்ணி அட்டாச் பண்ணிக்கணும். அடுத்தது செல்ஃப் டிக்ளரேஷன், அது 200 KB பிடிஎஃப் ஃபார்மெட்டில் ஸ்கேன் பண்ணிக்கோங்க. அது அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ், அப்லோட் பண்ணக்கூடிய செக்ஷனில் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி அதில் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி சிக்னேச்சர் பண்ணி 200 KBயில் ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் நம்ம அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். எல்லா டாக்குமெண்ட்ஸும் ஒரிஜினல்ஸ் கண்டிப்பாக வேணும். அடுத்தது இந்த லாகின்ல இந்த URL போய் லாகின் பண்ணிக்கலாம். இது எப்படி லாகின் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனலில் கூடிய விரைவில் நான் அப்லோட் பண்ணுறேன். இதுக்கான இந்த வெப்சைட் லிங்கையும் நம்மளோட சேனல் டிஸ்கிரிப்ஷனில், இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். இது எந்த ஆப்ஷனில் போகணும் அப்படின்னா, லாகின் பண்ண உடனே சர்வீசஸ் டிபார்ட்மெண்ட் வைஸில் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் லீகல் ஹையர் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி இந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கேன் நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். எல்லா சர்டிஃபிகேட்டுக்குமே கேன் நம்பர் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா கேன் நம்பரில் நம்மளோட சுயவிவரங்கள் பதிவு பண்ணப்பட்டிருக்கும். அந்த கேன் நம்பர் இல்லாதவங்க கேன் நம்பர் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுங்கிறத நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான வீடியோ லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏற்கனவே நீங்கள் கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் நம்பரை வச்சு அந்த கேன் நம்பரை ஃபைன் பண்ணிக்க முடியும். அந்த கேன் நம்பரை எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறத இங்கே ஆதார் நம்பர் இருக்கிற இடத்துல கேன் நம்பர் போட்டிங்க அப்படின்னா கீழே சர்ச் கொடுத்தீங்கன்னா கீழே கேன் நம்பர், நேம், ஃபாதர் ஆர் ஹஸ்பண்ட் நேம், இது அப்புறம் மொபைல், இமெயில் ஐடி, இது எல்லாமே இந்த இடத்துல உங்களுக்கு தெரியிடப்படும். இதில் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே சரியாக இருக்கும் பட்சத்தில் ப்ரொசீட் கொடுத்துக்குங்க. ப்ரொசீட் கொடுத்தோடனே அடுத்து நம்ம ஃபார்ம் ஃபில் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு கையில் இருக்க டாக்குமெண்ட்ஸை தெளிவாக படித்து பார்த்து ஒவ்வொரு ஆப்ஷன்ஸையும் கரெக்டாக ஃபில் பண்ணிட்டு வாங்க. இதில் ஃபஸ்ட்டு அப்ளிகண்ட்டோட டீட்டெயில்ஸ், அப்ளிகண்ட்டோட நேம், டேட் ஆஃப் பர்த், ஃபாதர் நேம், மதர் நேம் அல்லது கார்டியன் நேம், இது எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷில் தெளிவாக ஆதாரில் இருக்க மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது அப்ளிகண்ட்டு மேரிடு அப்படின்னா எஸ் கொடுத்துக்குங்க. அப்ளிகண்ட் மேரிடு இல்லைன்னா நோ கொடுத்துக்குங்க. அப்ளிகண்ட்டு பேரண்ட்ஸாக இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு எஸ் கொடுத்துக்குங்க. லீகல் கார்டியன் அப்ளிகண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா லீகல் கார்டியனுக்கான சர்டிஃபிகேட் ஆப்டைன் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு எஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்தது கரண்ட் அட்ரஸ், தற்போதைய அவங்க என்ன முகவரியில் இருக்காங்களோ அதை இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. இதில் ஸ்டேட், தாலுக், ரெவன்யூ வில்லேஜ், ஸ்ட்ரீட் நேம், பில்டிங் நம்பர், மாவட்டம், பின்கோட், இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிக்கோங்க. இதில் ஸ்ட்ரீட் நேம் ஃபில் பண்ணுற இடத்துல நியூமரிக்கல் டைப் பண்ண முடியாது. டோர் நம்பர் அப்படிங்கிற இடத்துல உங்களோட டோர் நம்பரை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது பெர்மனண்ட் அட்ரஸ், கரண்ட் அட்ரஸும் பெர்மனண்ட் அட்ரஸும் ஒரே தான் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இஃப் சேம் அப்படிங்கிறத டிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அதையும் இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஸ்ட்ரீட் நேம்ங்கிற இடத்துல நியூமெரிக்கல் டைப் பண்ண முடியாது. பில்டிங் நம்பர் அப்படிங்கிற இடத்துல நியூமெரிக்கலை டைப் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைல் நம்பர், இந்த மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு கால் பண்ணி ஆஃபீஸர்ஸ் வெரிஃபை பண்ணுவாங்க. இந்த மொபைல் நம்பரை தெளிவாக குறிப்பிட்டுக்குங்க.
அடுத்தது டிசீஸ்டோட டீட்டெயில்ஸை நம்ம இதில் என்ட்ரி பண்ணணும். அதாவது டெத் பர்சனோட டீட்டெயில்ஸை இதில் நம்ம என்ட்ரி பண்ணணும். டெத் பர்சனோட நேம், டெத் பர்சனோட ஜெண்டர், டெத் பர்சனோட மெரிட்டல் ஸ்டேட்டஸ், டெத் பர்சனுக்கு 2 மனைவிகள் இருக்காங்களா, அவங்க ஒய்ஃப் ஆர் ஹஸ்பண்ட் லைவ்ல இருக்காங்களா, ஃபாதர் நேம் டிசீஸ்டு பர்சன், மதர் நேமோட டிசீஸ்டு பர்சன், இது எல்லாமே இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல தெளிவா பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. பிளேஸ் ஆஃப் டெத், டேட் ஆஃப் டெத், டெத் சர்டிஃபிகேட் நம்பர், இது எல்லாமே டெத் சர்டிஃபிகேட்ல தெளிவா குறிப்பிடப்பட்டிருக்கும். அதை கவனமா பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதெல்லாம் டைப் பண்ணதுக்கு அப்புறம் ஏற்கனவே அவர் நார்மலா எங்க வசிச்சுட்டு இருப்பாரு, இறந்தவர் எங்க வசிச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிறத இதுல நம்ம குறிப்பிடணும். அதுவுமே உங்க டெத் சர்டிஃபிகேட்ல தெளிவா மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும். அதை பார்த்து இதை ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்தது லீகல் ஹேர்ஸ் ஆஃப் தி டிசீஸ்ட், யாரெல்லாம் இறந்தவங்களுக்கு லீகல் ஹேரா வர்றாங்களோ அவங்க எல்லாரையுமே நம்ம இங்க டைப் பண்ணணும். இதுல யாராவது லீகலி அடாப்டட் ஹேர்ஸ், அதாவது சட்டப்பூர்வமா தத்தெடுக்கப்பட்ட வாரிசுகளா இருந்தாங்கன்னா அதுக்கான உங்களுக்கு ஆவணங்கள் இருக்கும் பட்சத்துல நீங்க அதை எஸ் கொடுத்துக்கங்க. அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துட்டு யாரெல்லாம் அவங்களுக்கு வாரிசா வர்றாங்களோ அந்த வாரிசுகளோட பேரு, ஏஜ், ரிலேஷன்ஷிப், இறந்தவங்களுக்கு அவங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் ஆகுறாங்க, அவங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ் என்ன, அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா இல்லையா, அவங்க அலைவில் இருக்காங்களா, டெட் ஆயிட்டாங்களா, இது எல்லாத்தையுமே இதுல ஃபில் பண்ணிக்கோங்க. இது கவனமா ஃபில் பண்ணிக்கோங்க. இதை ஃபில் பண்றதுக்கு அந்த ஒவ்வொருத்தரோட ஆதார் கார்டுல என்ன இருக்கோ அதை கரெக்டா பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது டாக்குமெண்ட் அப்லோடிங் ஸ்டேஜ். டாக்குமெண்ட் அப்லோடிங் ஸ்டேஜுக்கு இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ண உடனே உங்களுக்கு அப்லோடிங் டாக்குமெண்ட்டுங்கிற ஸ்டேஜுக்கு போகும். அதுல போன உடனே செல்ஃப் டிக்ளரேஷன் அப்படிங்கிறத இங்க செல்ஃப் டிக்ளரேஷன் இந்த இடத்துல இங்க காண்பிக்கப்பட்டிருக்கு இல்லையா, இதை டவுன்லோட் பண்ணி அதுல இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்க டைப் பண்ணதுக்கு இங்க கரெக்டா உங்களுக்கு வந்திருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அதுல உங்களோட புகைப்படத்தை ஒட்டிக்கிங்க. புகைப்படத்தை ஒட்டிட்டு 200 KB சிக்னேச்சர் பண்ணி ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுல கொடுக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு டாக்குமெண்ட்டையா அப்லோட் பண்ணிட்டே வாங்க. அட்ரஸ் ஆஃப் தி டிசீஸ்ட், ஏற்கனவே வேற ஆர்டினரிலி டிசைடட் அப்படின்னா இறந்தவங்க எங்க இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த கீழே இருக்க ப்ரூஃப்ஸை நீங்க அட்டாச் பண்ணிக்கலாம். நம்மளோட ஸ்லைட்லையும் என்னென்ன வேணுங்கிறத நான் கொடுத்துருக்கேன். அடுத்தது மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் ஆர் பாஸ்போர்ட் ஆர் ஓட்டர் ஐடி ஆஃப் தி எஸ்டாப்ளிஷ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா இறந்தவங்களுக்கு வாரிசுகள்லாம் என்ன உறவு முறை ஆகுறாங்க அப்படிங்கிறத இதுல குறிப்பிடணும். அடுத்தது பர்த் சர்டிஃபிகேட் ஆஃப் தி சில்ட்ரன், இறந்தவங்களோட குழந்தைங்களோட ஆதார் கார்டையும் இதில் வச்சுக்கலாம், பர்த் சர்டிஃபிகேட்டையும் வச்சுக்கலாம். அடுத்தது டெத் சர்டிஃபிகேட் ஆஃப் தி டிசீஸ்டு, இறந்தவங்களோட டெத் சர்டிஃபிகேட்டை இதில் அட்டாச் பண்ணணும். செல்ஃப் டிக்ளரேஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 200 KB நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருப்பீங்க, அதையும் இதில் அட்டாச் பண்ணணும். அடுத்தது பேரண்ட்ஸ் இறந்துருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு டெத் சர்டிஃபிகேட்டை இதில் அட்டாச் பண்ணணும். இதெல்லாம் அட்டாச் பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்கு எல்லா மேண்டரி டாக்குமெண்ட்ஸும் அட்டாச் பண்ண உடனே பேமெண்ட் ஸ்டேஜ் எனேபிள் ஆகும். இதில் மேக் பேமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்தது பேமெண்ட் ஸ்டேஜுக்கு உங்களை த்ரூ பண்ணணும். பேமெண்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்னா சிட்டிசன் லாகின்ல பண்ணுறீங்க அப்படின்னா UPI டெபிட் கார்டு ஆன்லைன் மூலம் பணம் செலுத்திக்கலாம். இதே நீங்கள் இசேவை மையதாரராக இருந்தீங்கன்னா உங்களோட வேலெட்டில் ரீசார்ஜ் பண்ணியிருப்பீங்க, அந்த வேலெட்டில் உங்கள் பணம் ஆட்டோமேட்டிக்காக டெபிட் ஆகும். அடுத்து டெபிட் பண்ண உடனே உங்களுக்கு பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிற இந்த ஸ்க்ரீன் டிஸ்பிளே ஆகும். இந்த பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்ங்கிறது டிஸ்பிளே ஆனோம்னா கீழே பிரிண்ட் ரெசிப்ட்னு இருக்கும். இந்த பிரிண்ட் ரெசிப்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அக்னாலஜ்மெண்ட் ஸ்டேஜ். அக்னாலஜ்மெண்ட் செலுத்தினது இங்கே ஆட்டோமேட்டிக்காக PDF காண்பிக்கப்படும். இதை பதிவிறக்கம் செஞ்சு பிரிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது பின்னால உங்களோட சர்டிஃபிகேட் என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு செக் பண்ணிக்கிறதுக்கும், சர்டிஃபிகேட் உங்களுக்கு அப்ரூவ் ஆயிடுச்சுன்னு மெசேஜ் வந்துருச்சுன்னா அந்த மெசேஜில் இருக்கக்கூடிய நம்பரும் இந்த அக்னாலஜ்மெண்ட்ல இருக்கிற நம்பரும் ஒரே மாதிரி இருக்கும். அந்த நம்பரை வச்சு நீங்கள் சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது இப்படி தான் இருக்கும். இதில் இருக்க அந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பர் TN குறிப்பிடப்பட்டிருக்கும். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நம்மளை வாட்ஸ்அப் நம்பர்லையும் இமெயில் ஐடியிலையும் கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு இது சம்மந்தமாக சப்போர்ட் பண்ண முடியும். அது போக நம்மளோட இசேவை மையம் கடந்த 8 வருடங்களாக மேட்டுப்பாளையம் ரோட்டில் வீரபாண்டி பிரிவுங்கிற இடத்துல கோயம்புத்தூரில் ரன் பண்ணிட்டு இருக்கோம். HV இசேவைங்கிற நேமில் நீங்கள் அங்கே நேரடியாக வந்தும் நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், யாருக்கெல்லாம் தேவைப்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நேரமின்மை காரணமாகவோ அல்லது பிழையின்றியும் அப்ளை பண்ணணும்னு நினைச்சாலும் நம்மளோட ஆஃபீஸ்க்கும் வாங்க. கீழே கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லையும் தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களோட சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.